பட்ஜெட்டில் விவசாயிகள் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் அந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சியது. இன்றைக்கு புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழக அரசு தமிழக விவசாயிகளை ஏமாற்றுகின்ற விதமாக வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கப்பட்டு சுமார் 2.5 மணி நேரம் அந்த வேளாண் பட்ஜெட்டை வாசித்தார். வேளாண் மானிய கோரிக்கை நடைபெறுகின்ற பொழுது என்ன அறிவிப்பு இருக்கின்றதோ அதே அறிவிப்பு தான் வேளாண் பட்ஜெட்டிலும் இடம்பெற்றிருக்கின்றது. இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் தமிழக வெற்றிகழகம் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3500 ரூபாய் கொடுப்பதாக தெரிவித்தார்கள். விவசாயிகளை ஏமாற்றுகின்ற விதமாக, விவசாய தொழிலாளிகளை ஏமாற்றுவதமாக தேர்தல் நேரத்தில் அறிவிப்பை கொடுத்துவிட்டு இந்த வேளாண் பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பெல்லாம் எதுவுமே இடம்பெறல. அது பூரா படிக்கிறது தான் நேராகும். ஒன்று கூட அவர்கள் அறிவிக்கல. இது விவசாயிகளை ஏமாற்றுகின்ற பட்ஜெட். இவர்களும் கடந்த கால ஆட்சி போல வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு நாடகத்தை இன்றைய தினம் அரங்கேற்றிருக்கின்றார். பட்ஜெட்டில் விவசாயிகள் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் அந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சியது. கடந்த கால திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்றத்திலே வேளாண் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டார்கள். அதில் 20 டிபார்ட்மெண்ட் 20 துறைகள் ஒன்றாக இணைந்து வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கப்பட்டார்கள். அதே நிலையில்தான் இன்றைக்கு புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழக அரசு தமிழக விவசாயிகளை ஏமாற்றுகின்ற விதமாக வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கப்பட்டு சுமார் 2.5 மணி நேரம் அந்த வேளாண் பட்ஜெட்டை வாசித்தார். ஆனால் அதில் ஒரு முக்கியமான திட்டம் ஒன்றும் இடம்பெறவில்லை. விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் எதுவும் இடம்பெறவில்லை. ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானிய கோரிக்கை நடைபெறுகின்ற பொழுது என்ன அறிவிப்பு இருக்கின்றதோ அதே அறிவிப்பு தான் வேளாண் பட்ஜெட்டிலும் இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 20 துறையும் ஒன்றாக இணைத்து வேளாண் பட்ஜெட்டை அறிவித்தார்கள். அதில் எப்படி துறை வாரியாக இந்த 20 துறை வாரியாக எப்படி அறிவிக்கப்பட்டதோ அதே போலதான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வேளாண் பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கின்ற பொழுதோ அதையே திருப்பி ஸ்டிக்கர் ஒட்டி அறிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான், புதுசா எதுவுமே இல்லை. இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் தமிழக வெற்றிகழகம் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3500 ரூபாய் கொடுப்பதாக தெரிவித்தார்கள். அதே போல கரும்புக்கு டன்னுக்கு ஆதார விலையாக ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக ரூபாய் 4500 ரூபாய் வழங்கப்படும் என்று அந்த தேர்தல் காலத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட்டிலே அந்த அறிவிப்பு இடம்பெறவில்லை, பட்ஜெட்டிலும் இடம்பெறவில்லை. அதே போல விவசாய குத்தகைக்கு ஓட்டுகின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகளுக்கு வருடத்திற்கு 10,000 ரூபாய் வழங்கப்படுவதாக அறிவித்தார்கள். அவருடைய அந்த புத்தகம், அந்த வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்பு புத்தகம், அதில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக விவசாய நிலம் வைத்துள்ள ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் விதைப்பு கால நிதியுதவியாக ஆண்டுக்கு 15,000 ரூபாய் 2 தவணைகளில் ஜூலை ஆகஸ்ட் பருவம், ஜனவரி பிப்ரவரி பருவம் வழங்கப்படும். விதைப்பு கால செலவுகள் சமாளிப்பதற்கு இந்த நிதி உதவி வழங்கப்படும். 2 முறை 5,000 கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பில் இடம்பெறல. அதே போல உழவர் தோழர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு உழவர் உரிமை அட்டை வழங்கப்படும் முறை அறிமுகப்படுத்தப்படும். இந்த உரிமை அட்டை வைத்திருக்கும் உழவர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை நேரடியாக அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்ற அறிவிப்பு தான் கொடுத்தாங்க. இனிக்க
விவசாயிகளை ஏமாற்றுகின்ற விதமாக, விவசாய தொழிலாளிகளை ஏமாற்றுவதுமாக தேர்தல் நேரத்தில் அறிவிப்பை கொடுத்துவிட்டு இந்த வேளாண் பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பெல்லாம் எதுவுமே இடம்பெறல. அதோட தேர்தல் நேரத்தில் விவசாயிகளுக்கு அந்த புக்கு தான் நிறைய இருக்குது, அது பூரா படிக்கிறது தான் நிறைய நேரம் ஆகும். ஒன்று கூட அவர்கள் அறிவிக்கல. இது விவசாயிகளை ஏமாற்றுகின்ற பட்ஜெட். இவர்களும் கடந்த கால ஆட்சி போல வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு நாடகத்தை இன்றைய தினம் அரங்கேற்றிருக்கின்றார். அதே போல விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் 5 ஏக்கருக்கு குறையாக நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு அவர்கள் தொடக்க வேளாண்மை வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் பாதி தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு சிறு குறு நடுத்தர விவசாயிகள் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு மேல் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளுக்குமே, இந்த சிறு குறு விவசாயம் சரி பெரு விவசாயம் அனைவருக்கும் 35,000 ரூபாய் தான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் அவர்கள் கொடுத்ததற்கு மாறாக விவசாயியுடைய கடன் தள்ளுபடி செய்திருக்காங்க. ஆக மொத்தம் விவசாயிகளை ஏமாற்றியிருக்கின்றார்கள். இதுதான் இந்த பட்ஜெட்டில் காண முடிகிறது. உண்மையிலேயே விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய பட்ஜெட் இது இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நான் நிறைவேற்றி கொடுத்தேன். குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம். ஏரி குளம் குட்டைகள் அனைத்தும் தூர்வாரப்பட்டது. அது பல திட்டத்தை இணைச்சு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு 1500 கோடி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது முழுசா குடிமராமத்து திட்டத்துக்கு அறிவிக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக இருக்கின்ற சுமார் 24,000 ஏரிகள், 26,000 ஏரிகள், அதில் குளம் குட்டை நீர்நிலைகள்லாம் தூர்வாரப்பட்டு மழை காலத்தில் தண்ணீர் தேங்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தோம். அதே போல பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்ற 14,000 ஏரிகளில் சுமார் 6,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டன. அதற்காக சுமார் 1,240 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனால் இப்பொழுது இருக்கின்ற வறட்சி காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தூர்வாரப்பட்ட ஏரியில் தூர்வாரப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு நீர்நிலைகள் அங்கங்கே தண்ணி இருக்கின்றது. நிலத்தடி நீர் அங்கங்கே பல பகுதியில் வற்றாமல் இருக்கின்றது. இவ்வளவு வறட்சியான காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் இன்றைக்கு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கை கொடுக்கின்றது.